துரைபாண்டியன் சார் ஒரு உயர்நிலை குழுவை போட்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் சார், அனைத்து அதிகாரங்களையும் கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் சர்வாதிகார போக்கோடு நடக்கிறது, மாநில அரசுகளை மதிப்பதில்லை. அதனால எல்லா அதிகாரங்களும் கொண்டதாக மாநிலங்கள் இருக்கக்கூடிய வகையில் ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் அப்படின்ட்டு. இது இது எதனால இப்படி ஒன்று செஞ்சிருக்கு இந்த அரசு? இல்லை, இது எதனால செஞ்சு என்ன இல்லை, எதனால இதை சொல்லியிருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க? ரொம்ப தெளிவாக தமிழ்நாடு முதல்வர் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். அது இன்னைக்கு குறிப்பாக பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு மாநில அரசுகளை, அதுவும் எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநில அரசுகளை வஞ்சிக்கிற போக்கு என்பது நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அது நிதியாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த ஆதரவாக இருந்தாலும் ஆளும் பாஜகவுக்கு ஒரு மாதிரியும் எதிர்கட்சிகளுக்கு ஒரு மாதிரியுமாக நடந்து கொண்டிருக்கிற போக்கும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. சரி, அதனால முதலமைச்சர் இப்பொழுது பேசுகிற மாநில சுயாட்சி என்பது அது இன்னைக்கு பிறந்ததல்ல. சரி, இருந்தாலும் ஒரு கமிட்டியை போட்டு அதை அந்த கமிட்டி நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் அந்த கமிட்டியினுடைய அறிக்கையை வாங்கி இன்னைக்கு அது சம்பந்தமாக அது பார்ட் 1 தான் கொடுத்துருக்காங்க. அது சம்பந்தமாக அவர் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்றார். மத்திய அரசும் மாநிலங்களும் போட்டியாளர்கள் அல்ல, ஓகே, இருவரும் பொதுவான ஒரு அமைப்பின் பங்குதாரர்கள். மாநிலங்கள் வளர்ந்தால்தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் வளர முடியும் என்பதை மத்திய அரசுக்கு உணர்த்துவோம். இதுதான் நோக்கம். இது ஏதோ இந்தியாவில் மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் நான் பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய சட்டம் 1767 உருவாக்கப்பட்டது. அங்கே அதிகாரம் முழுவதும் மாநிலங்களுக்கு தான், தனியாகவே அவங்களுக்கு அரசியல் சட்டம். அது வெளிநாட்டு உறவு, மிலிட்ரி, அதே மாதிரி காயினிங், அதாவது கரன்சி நோட் அடிக்கிறது, இது தவிர மீது எல்லா அதிகாரங்களும் எப்போ 1787 உருவாக்கின அரசியல் சட்டத்தின்படி அமெரிக்காவில் மாநிலங்களுக்கு தான் அனைத்து உரிமையும். அதே மாதிரி பல நாடு, ஐரோப்பிய நாடுகளே நடந்திருக்கு. இத்தாலியில் அந்தோனியோ குரோம்சிங்கிறவர் ஒரு மக்களினுடைய, அதாவது குறிப்பாக அதாவது மைனாரிட்டியோட ரைட்ஸை பாதுகாக்கணும்னு சொன்னான். அவர் சொல்றாரு, எப்போ 60களிலேயே மைனாரிட்டியோட ரைட்ஸை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அப்போ அட்டானமி என்பது தவிர்க்க முடியாது என்று பேசுகிறார். 1965 பேரறிஞர் அண்ணா இல்லஸ்ட்ரேட் வீக்லிக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார். 1965 செப்டம்பர் மாதம் 29 ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில ஏன் மாநில சுயாட்சி வேண்டும் என்பதற்காக அவர் பல விஷயங்களை பேசியிருக்கிறார். 1965 தான் திமுக ஆட்சிக்கே வருகிறது. அதற்கு முன்பாகவே மாநில சுயாட்சி கோரிக்கை திராவிட முன்னேற்ற கழகம் எழுப்பியிருக்கிறது. இம்ப்ளிமெண்டிங் த ட்ரூ ஃபெடரலிசம் பை அமெண்டிங் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் செக்யூரிங் ஸ்டேட் அட்டானமி ஃபார் த ஸ்டேட்ஸ் என்று சொல்லிவிட்டு, ஒய் எ பியர்ட் ஃபார் எ கோட், ஒய் எ கவர்னர் ஃபார் எ ஸ்டேட், ஆட்டுக்கு தாடி எதற்கு, மாநிலத்துக்கு கவர்னர் எதற்கு என்று சொல்லி அன்னைக்கு அவர் 1965 அன்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் இல்லஸ்ட்ரேட் வீக்ல ஒரு பெரிய நேர்காணல்ல சுட்டி காட்டுகிறார். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மீன் டைம் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் என்னன்னா, 67 பல இடங்களில் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்து விட்டது. மாநில கட்சிகள் ஆட்சிக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப இதனுடைய தேவை, மாநில சுயாட்சியின் தேவை என்பது அதிகரித்து விட்டது. அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் ராஜமன்னார் கமிட்டி என்ற ஒரு கமிட்டி அமைக்கிறார்கள். அதே போல 82, 83களில் சர்க்காரிய கமிஷனை மத்திய அரசாங்கம் நிறுவுகிறது. அதற்கப்புறம் யூபிஏ 1 அரசாங்கம் ஜஸ்டிஸ் பூஞ்ச் கமிட்டி என்று சொல்லி மாநில உரிமைகளை ஸ்டடி பண்ணுவதற்காக அமைக்கிறார்கள். இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வைத்துக்கணும் வேண்டும் என்று சொன்னால், இந்த கமிட்டிகள் எல்லாமே ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்றாங்க. அவங்க பரிந்துரை என்னன்னா, மாநிலங்களுக்கு தன்னாட்சி உரிமை அவசியம். இப்படி தன்னாட்சி வழங்குவதன் மூலமாக தேசத்தின் ஒற்றுமை குலைந்து விடும் அல்லது சீர்கட்டு விடும் என்று பேசுவது தவறு என்று சுட்டிக்காட்டிவிட்டு அவர்கள் என்ன சொன்னாங்க, இன்டர் ஸ்டேட் கவுன்சில் என்று ஒன்றை உருவாக்க வேண்டும். இந்திய நாட்டின் அரசியல் சட்டம் அதை பற்றி பேசுகிறது. நம்ம சட்டத்தில் நிறைய நடைமுறைப்படுத்தாத விஷயங்களா இருக்கு. அது மாதிரி ஆர்டிகல் 263 இன்டர் ஸ்டேட் கவுன்சில் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அதை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இதுவரையில் 13 தடவை இன்டர் ஸ்டேட் கவுன்சில் கூட்டம் நடந்திருக்குங்க. ஆனா பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு ஒரே ஒரு முறைதான் மோடி அவர்கள் தலைமையில் அந்த கூட்டம் நடந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, தேசிய ஒருமைப்பாட்டு அமைப்புன்னு ஒன்று இருந்த நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில்னு அதுவும் நடக்கவே இல்லை.
அதே மாதிரி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இருந்தது, அதை கலைத்து விட்டு நிதி ஆயோக் என்று மாற்றிவிட்டார். அது எப்படி போட்டோம். ஆனா ஒரு மாநிலத்துக்கான பங்கீடு, நிதி பங்கீடில் இருந்து அந்த மாநிலத்தை நடத்துகின்ற விதம் வரையில், அதாவது மொழியில் இருந்து கலாச்சாரம், பண்பாடு, இப்படி எல்லா விஷயங்களிலுமே ஒரு ஓரவஞ்சனையோடு நடக்கிற ஒரு மத்திய அரசு இருக்கிற பொழுது இந்த நேரத்தில் இதை பேசுவது என்பது மிக சரியானதாக இருக்கும். அதனால இன்னைக்கு மாநில அரசாங்கம் ஒரு கமிட்டி அமைத்து அவருடைய பரிந்துரையை வாங்கி இருக்கிறார்கள். இந்த பரிந்துரையில் என்ன சொல்றாங்கன்னா, மாநிலத்துக்கு சுயாட்சி என்பதனால் தேச ஒருமைப்பாடு எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்பதையும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். இது காலத்தின் தேவையாகவும் இருக்கிறது என்றுதான் நினைக்கிறேன். ஏனென்றால் இனி எந்த கட்சியும் ஒரு ஏகபோக ஆட்சியை, அதாவது மத்தியிலும் ஒரே கட்சி மாநிலத்தில் ஒரே கட்சி என்று ஆள்கிற சூழ்நிலை இனி எந்த காலத்திலும் உருவாகாது. மாநிலத்தில் ஒரு கட்சியும் மத்தியில் ஒரு கட்சியும் ஆட்சியில இருக்க வேண்டி இருக்கும். அப்ப இவர்கள் சேர்ந்து செயல்படும் பொழுது இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தின்படி மாநிலங்களுக்கு நிறைய அதிகாரங்களை கொடுப்பது என்பது தவிர்க்க முடியாது. அந்த அதிகார பகிர்வின் ஒரு பகுதியாக தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். அப்படியானால் அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முடியுமா என்ற கேள்வி வருகிறது. கொண்டு வர முடியும் என்றுதான் அரசியல் சட்டம் சொல்கிறது. ஆர்டிகல் 368 படி அரசியல் சட்டத்திலே திருத்தம் கொண்டு வரலாம். அப்படி திருத்தம் கொண்டு வருவது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் எல்லாரும் கேட்பாங்க, அது நாட்டுக்கு ஆபத்து இல்லையான்னு. அதாவது கேசவானந்த பாரதி வழக்குல ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், அடிப்படையை மாற்றாமல் என்ன வேணாலும் மாற்றங்களை கொண்டு வரலாம். அப்ப வித்தின் த கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம்வொர்க்லயே நாம் மாநிலத்துக்கான சுயாட்சியை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற நடவடிக்கைக்கு பல்வேறு மாநிலத்தின் முதல்வர்களும் ஆதரவு தெரிவிப்பார்கள். ஏற்கனவே கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கிற பொழுது, ஜோதிபாசு அவர்கள் முதல்வராக இருக்கிற பொழுது, அதே மாதிரி சந்திரபாபு நாயுடுவை சேர்த்து பல தடவை பல கூட்டங்கள் நடத்தி மாநில சுயாட்சிக்கான உரிமை குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே. அதை இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இருக்கிறார். அதனால அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஓகே சார், ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார். இப்படி ஒரு அறிக்கையை ஒரு மாநில அரசாங்கம் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்திருப்பது அப்படிங்கிறது இங்க தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கா, இல்லை வேற ஏதாவது மாநிலங்களில் நடந்திருக்கா? வேற மாநிலங்கள் எனக்கு தெரியல. ஆனா இதே மாதிரி ஒரு மாநில ஒரு தீர்மானத்தை 70களில் அகாலிதள் கட்சி பஞ்சாப்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓகே 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 பேசலாம்.